கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். to meet you, we are so glad today. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry is, தேவ ஆவி நடத்தப்படுகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். we are believing it is led by the Holy Spirit of God. அவரையே இந்த ஊழியத்தில் முன்பாக வைக்க நாங்கள் விரும்புகின்றோம். We want always to God to be leaders. அவர் நாமமே மையப்படும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். We are seeking God's name should be lifted high in this இதில் ministry. பங்கேற்கிற நீங்களும் இதை பார்க்கிற நீங்களும் தேவ ஆவியானவரை உணரும்படியாக நாங்கள் விரும்புகின்றோம். We want you to experience God's Spirit only through this message. நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். We are believing you will experience it. இது தேவ ஊழியம். This is the ministry which led by God. தேவ ஊழியம் என்பது God's ministry is, யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளது. it should be a benefit to the one who are watching. தேவ ஊழியம் என்பது This God's ministry is, கிரியை செய்கின்ற வெளிப்படுகின்ற ஒரு ஊழியம். it is a ministry where God's work is revealed. ஏனென்றால் இது ஒரு மனிதனுடைய ஊழியம் அல்ல. This ministry is not belongs to a particular man. இது தேவனுடைய ஊழியம். This is God's ministry. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே So in your life, இந்த 7 நிமிட ஊழியத்தின் மூலமாய் by this 7 minutes ministry, பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். you will see a changes happening in your life. நன்மைகளை பெறுவீர்கள். You will receive good thing in your life. உங்கள் வாழ்விலே தேவனுடைய செயலை பார்ப்பீர்கள். You will see the work of God's hand in your life. எப்பொழுது When தேவ ஆவியில் நிரப்பப்படுகின்ற பொழுது, you will able to see is, the answer is when you are filled with the Spirit of God. நமக்குள்ளே நாளுக்கு நாள் ஆவியான நிரப்பப்படுகிற அனுபவத்திலே செல்ல வேண்டும். In our day-to-day life, we should be a one who has been filled with the Spirit of God. ஆவியானவர் நிரப்பப்பட்டு When we are filled by the Spirit of God, ஆவியான நடத்தப்பட்டால், when we are led by the Spirit of God, இது நம் யாவருக்கும் மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு ஊழியமாக இருக்கும். it will be a highly blessing to you and us. அந்த அனுபவமானது That experience நம் வாழ்க்கையிலே in our life, மாற்றங்களை it will bring a change. கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. There is no doubt that surely changes will happen. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 3 verse 6. அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. But Peter said, I have no silver or gold, but what I have that I give to you. In the name of Jesus Christ of Nazareth, get up on your feet. பேதுருவும் யோவானும் ஆலயத்திலே பிரவேசிக்கின்ற பொழுது, When Peter and John were entering into the temple, ஒரு பிச்சைக்காரன், we see a beggar. அதோடு மாத்திரமல்ல, அவன் பல வருஷமாக நடக்க முடியாத ஒரு ஊனமுள்ள மனுஷனாய் இருக்கின்றான். And in the verse it says he had no power in his legs. தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்தவன் என்று சொல்லி அவனை பார்க்கிறோம். Till the time of his birth itself, he was like that. அவனிடத்தில் வருகின்ற போதெல்லாம் எல்லோரும் பணத்தை கொடுப்பார்கள். When everyone crossing him, they used to give some money. அதை பெற்றுதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். He is living based on that only. பணம் அவனுக்கு முழுமையான சமாதானம் கொடுக்கவில்லை. That money didn't give a peace in his life. அந்த மனிதனுக்கு பணம் முழுமையான சந்தோஷம் கொடுக்கவில்லை. When you look at his life, the money which comes daily, it never creates happiness. காரணம், அவன் நடக்க முடியாதவன். Reason, he has something more than he cannot able to walk. அவன் பிறரை நம்பியே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறான். He is a man who completely depend on others. இப்பேற்பட்ட ஒரு காலத்தில், when this kind of experience, பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்கு செல்கிறார்கள். Peter and John, they're going to the temple. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, as we seen yesterday, தேவன் நிரப்புதலோடு கூட கடந்து போகிறார்கள். they have been seen as a filled by the Holy Spirit. கடந்து போன போது அவர் சொல்கிறார்கள், when they are going with a filled spirit, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, Peter said, I have no silver or gold, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், but what I have that I give to you. தேவ நாமத்துக்கு மகிமையாக, In the name of God be glorified. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவர்கள், There is a sister I know, ஒரு 10 ஆண்டுகள் முன்பாக before 10 years ago, கேன்சர் வியாதினால் மிகவும் பாதிக்கப்பட்டு, they have been suffered by cancer disease. கண்கள் பார்க்க முடியாதபடி, She turned out to be blind.
வாய் பேச முடியாதபடி and a sister cannot able to speak. காது கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டு விட்டார்கள். They cannot able to listen what other people are speaking. She was in டாக்டர்கள் that position. ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிவிட்டார்கள். And the doctors also said hereafter we cannot able to do anything. அவளை சந்திக்க முடியாய் என்னை ஒருவர் அழைத்து சென்றார். A man has been invited to that family. அந்த மருத்துவமனையில் கடந்து போய் பார்க்கும்போது, When I went to the hospital and prayed for them, முதல் முறை ஜெபிக்கின்ற போது when I prayed first, எனக்குள்ளே ஒரு தெளிவில்லாமல் ஜெபித்தேன். without any clarity I prayed for them, கருத்தில்லாமல் ஜெபித்தேன். without any meaning I prayed. நான் மறுபடியுமாய் வந்துவிட்டேன். Again I came back to home. மறுபடியும் ஒரு வாரத்துக்கு பின்னால் அவர்கள் மறுபடியும் அழைத்தார்கள். After a week again they invited them. நான் ஒரு சவுடிய வாகனத்தில் கடந்து போனேன். With a brother I went to the hospital. அவருடைய காரை விட்டு இறங்கி கடந்து போகும்போது, When I come out of his vehicle and going to the hospital, தேவனுடைய அபிஷேகம் நிரம்புவதை என் ஆவியில் உணர்ந்தேன். I experienced God's anointing is filling in my spirit. உணர்ந்து போய் When I realized that, அந்த சகோதரியை சந்தித்தேன். when I met that sister, ஆவியின் நிரப்புதல் மூலமாக ஜெபித்தேன். I have been filled by the spirit. I தேவன் prayed, ஜீவனை கொடுக்க வல்லவர் என்று சொன்னேன். and I said God is able to give life to you. இன்றைக்கு 10 ஆண்டுகளாய் உயிரோடு இருக்கிறார்கள். Today 10 years she has been living, அவருடைய கண்கள் தெளிவாய் பார்க்கிறார்கள். and the sister is able to see everyone. நன்றாய் பேசுகிறார்கள். She can able to speak now. ஒவ்வொரு மாதம் போய் கடந்து அவர்களை பார்க்கிறேன். Every month I'm going and visiting her. காரணம், Reason, நம்மிடத்திலே பொன்னும் வெள்ளியும் அல்ல, we don't have gold and silver, ஆனால் இயேசுவின் நாமம், but we have a God's name. அது அற்புத நாமம், That is a great name. அது அதிசய நாமம், That is a miraculous அது name. இன்றைக்கும் சுகத்தை கொடுக்கிற நாமம். Today also it is giving healing to everyone. அந்த நாமத்தை நமக்குள் வைத்துக்கொண்டு, That name we received in us. அந்த பொன்னை வைத்துக்கொண்டு, We received that gold. அந்த வெள்ளியை வைத்துக்கொண்டு, We received that silver. விலையேறப்பட்ட இயேசு வைத்துக்கொண்டு We received great treasure, Jesus. நாம் மூடி வைத்திருப்போம் என்று சொன்னால், When we close our treasure means நமக்கும் பலனில்லாமல் it is not a blessing to me. பிறருக்கும் பலனில்லாமல் போகும். It is not blessing to others also. எப்படி பேதுரும் யோவானும் இயேசுவின் நாமத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தார்களோ, How Peter and John went and gave the name of Jesus to him. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like in our life, அநேகருக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக தேவன் எடுத்து பயன்படுத்த வேண்டும். God should use us for many. இன்றைக்கும் சுகத்தை கொடுக்க வல்லவர். Today he will give you. அன்றைக்கு அந்த சகோதரி மாத்திரமல்ல, On those days, not only that sister, வெளி மாநிலத்தில் ஒரு மனிதர் கடந்து வந்தார். the brother from other state also came. அவரை டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். All the doctors came and there is no hope. அவர்களும் சுகமடைந்தார்கள். He also received healing. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார்கள். Today he is living. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே So in our life, இயேசுவை சொல்வோம், let us say அந்த Jesus. நாமத்தினால் ஜெபிப்போம். Let us pray. in the name அநேகருக்கு of தேவன் Jesus. இன்றைக்கும் சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Today also he can able to heal everyone. அன்பின் ஆண்டவரே, Dear Father, என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை, I don't have gold and silver. நீர் பெரிய தேவனங்களுக்குள் இருக்கிறீங்க. Great God, you are with us. பெரியவரை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. Help us to reveal you. பெரியவர் மூலமாக அநேகர் சுகமடைவாராக. Through your name, everyone will உம்முடைய receive. மகிமை வெளிப்படும்படி ஒப்பு கொடுக்கிறையா. Let your glory be revealed. ஆசீர்வதிப்பீராக. Bless us today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.